ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்மிடம் தேவையானவை எல்லாமே இருக்கும்போது இன்னும் ஒன்று கிடைத்தால் அதன் பெருமதிப்பு விளங்காது. மாறாக குறைவுபட்ட நிலையில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே அது மிக்க மதிப்பு வாய்ந்ததாகவும் கொடுத்தவரிடம் ஒரு மரியாதையும் ஏற்படும். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். திரளான ஜனக்கூட்டம் இயேசுவின் பின் வந்தனர். மெய் மறந்து இயேசுவின் போதனைகளை கேட்டனர். 3 நாட்கள் கடந்தது. சாப்பிட ஏதுமில்லை. அவர்களுடைய பசியை உணர்ந்த ஆண்டவர் சீஷர்களிடம் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய சொல்ல அவர்களும் கைவிரித்து விட்டனர். ஆனால் எல்லாம் நிறைந்த ஆண்டவர் பசியாய் இருக்கிறவர்களை பட்டினியாய் அனுப்ப விரும்பவில்லை. சீஷர்களிடம் இருந்த 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பரிமாறும்படி கூறினார். 4000 புருஷர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியானவைகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஒன்றுமில்லாது இருந்தாலும் இருப்பது அற்பமானாலும் இயேசுவிடம் கொடுத்தால் பெருகும். தேவன் ஒன்றுமில்லாத எந்த சூழ்நிலையையும் நிறைவாக மாற்றுவார். பேதுருவின் வெறும் படகை 2 படகுகள் நிரம்பும் அளவுக்கு நிரப்பியவர் இன்றும் வல்லமை குறையாத சர்வ வல்லவராய் இருக்கிறார். நமது வாழ்விலும் குறைவு, வெறுமை, ஒன்றுமே இல்லை என்ற நிலைமை எல்லாம் வரும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதை அப்படியே ஆண்டவரின் கரத்தில் கொடுத்து விடுவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஜெபம் செய்வோம். இருளின் அந்தகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பரலோக பிதாவே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளும் மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் வாழவும் அதை எங்களது வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும் கிருபை தந்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் 5 மாதங்களை கடந்து வர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்திலும் தேவரீர் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரது தேவைகள் அனைத்தையும் சந்தித்து வழி நடத்திடவும் அவர்களது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அனுதின தேவைகளை சந்திக்கும் தேவரீர் எங்களுக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாமல் எங்கள் படியை அளந்து எங்களை போஷித்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இருக்கும் குறைவை தேவரீர் நிறைவாக்கிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். நீர் நிறைவாக்குவதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த கல்வி ஆண்டு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் எனவும் கர்த்தருடைய ஞானம், அறிவு, புத்தியார் பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் போக்கினில் வரத்தின் தூதலின் காவலை தந்தளவும், மேல் படிப்புக்காக கல்லூரிகளில் முயற்சி செய்யும் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பின பாடங்களை படிப்பதற்கு சிறந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களிய கர்த்தர் மனபாரத்தோடு, கவலை கண்ணீரோடு, இழப்புகளோடு, வறுமை வேதனையோடு, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக எதிர்பார்ப்போடு, வெறுமையோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரின் கண்ணீர், கவலைகள், கஷ்டம், நிந்தை, அவமானங்களை மாற்றி சமாதானமாக மகிழ்வாக வாழ கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவரீர் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனத்தோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையிலும் நெடுநாளாய் சிகிச்சையில் இருப்போருக்கும் உங்க ஆசீர்வாத கரம் தொட்டு தழும்புகளால் குணப்படுத்தி விடுதலையுடன் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் பெருகி வரும் கஞ்சா, போதை பழக்கம், மது பழக்கம், கொலை, சீர்கேடுகள், மீறுதல்கள் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாற தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கனுடைய சாபை விரும்பாத தேவன் அவர்கள் அனைவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கோடைகால உஷ்ணத்தை தணிக்க ஆசீர்வாதமான மழையை தந்தள்ளவும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாதபடி காக்கப்படவும், விளைச்சல்கள் பெறுவவும், விவசாயம் தலைக்கவும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், விபத்தில்லாமல் காக்கப்படவும், கடன் சுமையினால் மனபாரத்தோடு வாழுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானமும் பாதுகாப்பும் ரட்சிப்பும் கடிப்பும் பெருகவும், வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும், திருமணம் கைகூடி வரவும், கற்பல் ஸ்திரீகளின் கர்ப்பத்தின்கனி ஆரோக்கியமாய் வளரவும், குறித்த நாளில் சுகபத்திரமாய் ஈண்டெடுக்கவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் குறைகளை அகற்றி சந்தான விருத்தி அடைய செய்யவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், தமிழகத்தில் ஊழல் லஞ்சம் துரத்தப்படவும்,
ஆளுகிறவர்களுக்கு ஏற்ற ஞானம் வழிநடத்தல் தந்தளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.